ஹாய் கைஸ், வெல்கம் டு மை vlog. முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்து பாண்டிச்சேரியில் திருக்காஞ்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவன் டெம்பிள் தான் இது. ஆக்சுவலாக நான் நேற்று தான் இந்த கோயிலுக்கு போனேன். போயிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கோயில். என்ட்ரன்ஸில் வெளியிலேயே வந்து ஃபஸ்ட்டு ராஜகணபதி விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தாண்ட ரைட் சைடு பார்த்திங்கன்னா முருகர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனால் நிறைய இன்னும் மீனாட்சி, வாராகி அம்மன், பிரம்மா, துர்க்கை அம்மன், அந்த நவக்கிரகத்தை சுற்றி வர்றது, இது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் என்னால் உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு தெய்வீகமாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப மன அமைதியாகவும் ரொம்ப ஹாப்பியாக ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிது. சரி, ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக எப்படி இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். பாருங்கள், முருகர் வந்து எப்படி காட்சி அளிக்கிறாருன்னு. இது ஆக்சுவலாக கோயிலுக்கு வெளியிலே வச்சுருக்காங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து ராஜகணபதியும், ரைட் சைடில் வந்து முருகரும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து உள்ள சிவன் வந்து லிங்க வடிவத்தில் இருந்தார். பாருங்கள் ரைஸ், அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ஆனால் சிவன் வந்து என்னால் சீக்கிரமாக கவர் பண்ணி ஷூட் பண்ணி எடுக்க முடியல. கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா உள்ளே இருக்கிற சிவனை வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபோன் நாட் அலோவ்டு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. பாருங்கள், இங்கேருந்து என்னால் சிவன் லிங்கத்தை சரியாக பார்க்க முடியல. ரொம்ப தூரத்தில் இருந்து தான் நான் பார்த்தேன். ஆனால் ஏன்னா வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப தூரத்துலேருந்து தான் எடுத்தேன். பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் பாருங்கள், எல்லோ கலர் சாரியில் அந்த பின்னாடி ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி வச்சு சூப்பராக இருந்தது. அப்படியே ஃபீலிங் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை பார்க்கும்போது. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் இனிமே, அப்படியே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே இருந்துச்சு. பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கோயிலெல்லாம் வந்து எல்லா சாமியும் வந்து சிவன் கோயிலில் தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமியெல்லாம் இருக்கும். இந்த வாராகி அம்மன், அப்புறம் பிரம்மா, துர்க்கை அம்மன், அந்த மாதிரி மீனாட்சி, காமாட்சி, இந்த மாதிரி எல்லா சாமியும் வந்து இந்த சிவன் கோயிலில் தான் நான் பார்த்தேன். எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, இந்த கோயிலை இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருக்க மாதிரி தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், இந்த சாமி வந்து எப்படி வச்சுருக்காங்க, சுற்றி வந்து அப்படியே 6 சைடும் அப்படி தலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ரொம்பவே பிடிச்சிருந்தது கைஸ். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சிவன் டெம்பிளில் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு போங்க. இந்த கோயிலில் வந்து நிறைய கல்யாணம்லாம் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, போய்ட்டு ஒரு விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போனேன். எப்படி இருக்குது பாருங்கள் சார். ஆனால் கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில் தான். அந்த காலத்தில் கட்டின கோயில் தான் இது ஆக்சுவலாக. பாருங்கள் எப்படி இருக்குது. நிறைய சைடில் அப்படியே 4 டைரெக்ஷன்லையும் அப்படியே கோபுரம் இருக்குது. பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கா பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து இந்த பாண்டிச்சேரி உள்ளே வந்ததுக்கப்புறம் திருக்காஞ்சின்னு ஒரு ஊருக்கு, அந்த ஊருக்கு போனீங்கன்னா தான் இந்த கோயில் அங்கே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொன்னாங்க. பாருங்கள் கைஸ், பிரம்மா, நம்ம தலையெழுத்தே மாற்றக்கூடியவர் வந்து பிரம்மா. அவரை வணங்குறதுல வந்து அவ்வளோ சிறப்பு. நம்ம வாழ்க்கையில் எந்த வாரம் கேட்டாலும் அந்த வார்த்தை கொடுக்கக்கூடியவர் தான் பிரம்மா. துர்க்கை அம்மன் பாருங்கள், நமக்கு வீட்டில் வந்து பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா நம்ம துர்க்கை அம்மன்கிட்ட போனால் அதெல்லாம் இருக்காது. காலபைரவர் பாருங்கள், காலபைரவர் வந்து நமக்கு வந்து கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு காரணம் வந்து காலபைரவர் தான் இருப்பார். எவ்வளோ கடன் இருந்தாலும் நம்ம காலபைரவர்கிட்ட போய் வேண்டிக்கணும். அந்த வேண்டுதல் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த கடனெல்லாம் தீர்ந்துரும்னு சொல்லுவாங்க. காலபைரவரும் வந்து சிவனோட இன்னொரு அவதாரம். ஆக்சுவலாக அவருக்கு போய்ட்டு அந்த நெய் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சா காலபைரவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டால் அந்த கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் வந்து தீரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த நவக்கிரகம், இவர் குரு பகவான். பாருங்கள், வியாழக்கிழமை அதுவும் நான் கரெக்டாக குரு பகவானை போய்ட்டு நேற்று பார்த்தேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். கோயில் வந்து அவ்வளோ அமைதியாக, காலையில் ஒரு 11:30 இருக்கும் நான் இங்கே போகும்போது. அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்தது.
பார்க்கவே எனக்கு இவ்வளோ நாளாக இந்த பாண்டிச்சேரியில் இந்த கோயிலை மிஸ் பண்ணனேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு வர முடியல, இந்த கோயில் வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஒரு வேலையாக நான் போகும்போது ஓகே இந்த கோயிலுக்கு சரி இருக்கே வழியில் போயிட்டு இதை பார்க்கலாம், சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போன கைஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் விநாயகர் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. ரொம்ப விநாயகருக்கு வந்து மாலைலாம் போட்டு, ஆனால் வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அது ஒரு பகல் நேரன்றதுனால அங்கே ஒரு விளக்கு இல்லையா என்னன்னு தெரியல. இவங்கள பாருங்கள் எப்படி இருக்காங்க. சனி பகவானை அப்படியே கிட்ட போயிட்டு பார்த்தேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஆலமரத்துக்கு கீழே வந்து ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபட்டிருக்காங்க. இது என்னென்னா அந்த கோயிலில் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து அங்கே இருக்கிறவங்க வந்து இது யாரும் பார்க்காம விட்டுருக்காங்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்கா, இல்லை இந்த கோயில் இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாமா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அமைதியான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு கோயில். சிவன்கிட்ட இந்த லிங்கத்துக்கிட்ட போய் நின்று ப்ரே பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி பெருமாள் பாருங்கள். வாராகி அவதாரத்தில் இருக்கிற பெருமாள் இது லக்ஷ்மியோடு இருக்கார். அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நிறைய சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு அவதாரத்தில் இருக்கிற பெருமாளை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ரொம்ப மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லி பயங்கரமாக வேண்டிக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இதெல்லாம் வந்து பார்க்குறதே வந்து ரொம்ப அபூர்வமாக ரொம்ப அதிசயமாகவும் எனக்கு இருந்துச்சு. வாராகி பெருமாள் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. வாராகி அம்மனை பார்த்துருக்கேன், பட் வாராகி பெருமாள் நான் பார்த்தது கிடையாது இந்த அவதாரத்தில். பக்கத்துலேயே பாருங்கள் கைஸ் எப்படி லக்ஷ்மி எப்படி இருக்காங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்ச கோயில் இது. நல்லா இருந்தது. உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மனசில் இருக்கிறத நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வாராகி பெருமாள் கிட்டே போயிட்டு இந்த மாதிரிலாம் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் கருடாழ்வார் பெருமாள் கிட்ட தான் எப்பவுமே கருடாழ்வார் இருப்பார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருப்பார். பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் இந்த கோயிலை நல்லா டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சிவன் கோயிலில் இவ்வளவும் இருக்கான்றது நான் இன்றைக்கி இந்த கோயிலை தான் பார்த்தேன். ஓகே கைஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்து சுற்றி பார்க்குறவங்க, பாண்டிச்சேரி டூர் வரவங்க, இந்த மாதிரி பீச்சு அந்த மாதிரி மற்ற இடத்தெல்லாம் போகிறத விட இந்த மாதிரி மணக்குள விநாயகர் கோயில், இந்த மாதிரி திருக்காஞ்சியில் இந்த கோயில், இன்னும் நிறைய சிவன் டெம்பிள் இருக்குது பாண்டிச்சேரி இன்னும் இருக்குது. எம்ஜி ரோட்டில் இருக்குது சிவன் டெம்பிள். அதெல்லாம் கூட போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வாங்க கைஸ். ஓகேவா. இங்கே பாருங்கள் குரு பகவான். எனக்கு நேற்று இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் உண்மையாலுமே எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த கோயிலுக்கு போவேன்னு. சும்மா ஒரு எதர்ச்சியாக போனேன், இந்த கோயிலை நான் பார்த்தேன். கைஸ் நீங்களும் இந்த மாதிரி லைஃப்பில் ஏதாவது மனசில் கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக போய் கோயிலில் வேண்டிக்கோங்க. லைஃப்பில் இனிமேல் எல்லாமே நல்லதே நடக்கும் நினச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சாமி கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக பண்ணுவார். ஓகே கைஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு கோயிலுக்கு போகிறது தான் ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி வேறு இடம் போகிறத விட இந்த கோயிலுக்கு போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் கைஸ், மீனாட்சி எப்படி இருக்காங்க பாருங்கள். மங்கள வாராகி அம்மன் எப்படி இருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஒரு அவதாரம் தான். இது பார்த்து நல்லா வேண்டிக்கோங்க கைஸ். கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். வாராகி அம்மன் எப்படி அழகாக காட்சி தராங்கன்னு பாருங்கள். எப்படி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே ரொம்ப தெய்வீகமாக உணர்ந்தேன் நான். மனசு ரொம்ப அமைதியாக. மீனாட்சி பாருங்கள் எப்படி இருக்காங்க. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். கண்டிப்பாக சிவன் கோயில் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.